நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுகடிக்க ஆசையில் அடுத்ததாக என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் காமெடியாகவும் இன்னொரு பக்கம் ரொம்பவே அழகாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் முத்துவுக்கு சந்தேகம் அதிகமாகுது. ஸோ கிருஷி சம்மந்தமாக ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, அது நமக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அந்த பொண்ணு நினைக்குது. அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே இந்த ரோகிணிக்கு பயம் அதிகமாகுது. ஏன்னா இந்த ரோகிணி முத்து நம்ம அம்மாட்ட பேசுகிறத நம்ம கட் பண்ணிட்டோம், இனிமேல் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு அவங்க சித்தியோட பக்கத்து தான் இருக்குது, அவங்கள விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போது அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி எபிசோடில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, அதை ஒரு கனவாக காமிச்சிருந்தாலும் இது நடக்காதா அப்படின்றது தான் வியூவர்ஸ் எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அதாவது முத்து பேசுனதை நினச்சி பார்த்து தூங்கின ரோகிணிக்கு பயம் அதிகமாகிடுது. அந்த பயத்தோடு தூங்கினதால ஸோ கனவில் பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சு போயிட்டு விஜயா நம்ம வீட்டை துரத்துற மாதிரி ஒரு கனவு கண்டு பயந்து போய் உட்காந்துருக்காங்க இந்த ரோகிணி. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்றது தான் வியூவர்ஸோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்த மாதிரி இந்த வித்யா முத்து ஃபோன் ஆன் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்ருக்காங்க. ரோகிணி சொல்லியும் கூட அதை காதில் வாங்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக நம்ம மீனாவும் அங்கே வந்துடுறாங்க. மீனாக ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான். அது யார் என்ன அப்படின்றது ஆரம்பத்தில் காமிக்கல, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இதில் பக்கம் இருக்க இப்போ ரோஹிணி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனை கொண்டு போயிட்டு நீ கடலில் போடு, நீ கையில் வச்சுருந்தனா அது உனக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி இவ்வளோ வார்ன் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. சரி, இப்போ மீனாவை யாரா ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தா முத்து கூட கார் ஓட்டுறோட தம்பி பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த லவ்வுக்கு இப்போ முத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஐடியா கேட்டுருக்கான். ஸோ செம்ம காமெடியாக இருக்க போது இவன் மீனாவை தான் லவ் பண்ணுறான்ற விஷயம் முத்துக்கு தெரிய வரும்பொழுது முத்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஃபோன் இப்போது முத்து கைக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ ப்ரோமோவில் ஆல்ரெடி காமிச்சிருந்தாங்க. அந்த வித்யா கொண்டு போகும்போது அந்த ஃபோன் கீழே விழுந்துடுது, அந்த பாட்டி எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ முத்துக்கிட்ட அந்த ஃபோன் எப்படி போகும், இதுக்கெல்லாம் காரணம் ரோகிணி தான் அப்படின்றது தெரிய வருமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.